preacher curls or Scott curls அப்படின்னா என்ன? இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற ஒரு ஸ்லாண்டான போர்டு, இதில் ஒரு பார்பலோ இல்லை டம்பிள்ஸோ இது மூலமாக பைசப்ஸ் கர்ல் பண்ணால் அதுக்கு பேர் ப்ரீச்சர் கர்ல்ஸ். சாதாரணமாக பைசப் கர்ல்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. 5 கிலோ டம்பிள்ஸில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் பைசப்ஸ் கர்ல் பண்ணிடலாம். ஆனால் அதே 5 கிலோவில் ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய ஜனங்க அதனால தான் ப்ரீச்சர் கர்லை விரும்புகிறாங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, அதனால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த பைசப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்போவை தாண்டி கீழே இங்கே இன்சர்ட் ஆகும். அதனால பைசப்ஸால் ஃபோர் ஆர்ம்ஸை இந்த பொசிஷனில் இழுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த பொசிஷன்லேருந்து பைசப்ஸால் ஃபோர் ஆர்ம்ஸை இழுக்கிறது வந்து ஈஸி. ஸோ இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இந்த பொசிஷனுக்கு பேர் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ப்ரீச்சர் கர்லில் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால பைசப்ஸ்க்கு மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ். இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்கலாம். இங்கே மட்டும் என்னவா, இதுவுமே மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன் தான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனில் உங்கள் பைசப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பொசிஷனில் கம்மியான வெயிட்ஸ் கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். இந்த மாதிரி பொசிஷனில் உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸும் டம்பிள்ஸும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ லோட் ஆன் பைசப்ஸ் இஸ் 0. ஆனால் அதே டம்பிளில் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸ்க்கும் டம்பிளுக்கும் நடுவில் இருக்கிற டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலராக ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் பைசப்ஸில் ஃபுல் லோடு போய் சேரும். நாவ் ஏற்கனவே மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ், அதில் எக்ஸ்ட்ரா லோட், இன்னும் மேலே மேலே டம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் want to make sure that this doesn't happen to you the next time you do preacher curls. I don't know if I've ever heard of anybody tearing both biceps tendons at the same time. Essentially, what I think we're seeing here is, initially it's that left tendon that goes, and as soon as that left biceps tendon has snapped, you're not doing anything to help support that bar with that left arm. And so now all of that weight is being instantly transferred over to the right side, and we're already in a compromising position. So now the right side goes as well. Bicep tears, tendon tears, overtraining, and accidents. So அதனால for the same weight, standard curls are safer as compared to preacher curls. ஆனால் எக்ஸ்டென்சர் மசில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைசெப்ஸ் அண்ட் குவாட்ஸ், இதுங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பெரப்ளியே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட மசில் ஆர்கிடெக்சர் அப்படி. ஸோ அங்கே மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் ஓவர்லோட் இஸ் ஓகே. பைசப் டியர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெக் டியர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாம்ஸ்ட்ரிங் டியர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் குவாட் டியர்ஸ் ஆர் ட்ரைசப் டியர்ஸ் இது வந்து அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ ப்ரீச்சர் கர்ல்ஸே பண்ணக்கூடாதா? பண்ணலாம். உங்ககிட்ட லைட் வெயிட் டம்பிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஒர்க் அவுட்டை சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணலாம். ஹெவி வெயிட்ஸில் கூட ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணலாம், provided you have your cables. கண்டிப்பாக கேபிளில் ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணணுமா அப்படின்னா அது தேவையில்லை. சாதாரணமாக நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பார்பல் கர்ல்ஸோ இல்லை டம்பிள் கர்ல்ஸோ பண்ணுறதுக்கும் இந்த கேபிளில் ப்ரீச்சர் கர்ல்ஸ் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. வேணும்னா ஒரு சேஞ்சுக்கு, ஒரு ஜாலிக்கு நீங்கள் வந்து ப்ரீச்சர் கர்ல்ஸை உங்கள் ட்ரைனிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ரொவைடட் யூ ஆர் யூஸிங் கேபிள். இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸில் ப்ரீச்சர் கர்ல்ஸ் வேண்டாம். லாரி ஸ்குவாட்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து பழைய காலத்து பாடி பில்டர். ஹி வாஸ் ஆல்சோ மிஸ்டர் ஒலிம்பியா அட் தட் டைம். இவர் தான் வந்து இந்த ப்ரீச்சர் கர்ல்ஸை ரொம்ப பாப்புலரைஸ் ஆக்குனது. So when we get over here and we're starting to get the elbow up in that position, we're getting peak. And you can see how that gives you peak on your bicep.
அதனால் இந்த ப்ரீச்சர் கர்ல்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்குவாட் கர்ல்ஸ். அந்த காலத்தில் பைசப்ஸை பொறுத்தவரை 2 குரூப்ஸ் இருக்கும். ஒரு குரூப் வந்து லாரி ஸ்காட்டை ரொம்ப விரும்பும், இன்னொரு குரூப் வந்து ராபி ராபின்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரை ரொம்ப விரும்பும். இவங்க 2 பேரோட பைசப்ஸ் எனாட்டமி பார்த்தீங்கன்னா, லாரி ஸ்காட்டோட பைசப்ஸ் வந்து ஃபுல்லராக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அதாவது பைசப்ஸ்க்கும் ஃபோர்ஆர்ம்ஸ்க்கும் நடுவில் கேப்பே இருக்காது. அதுவே ராபி ராபின்சனோட பைசப்ஸ் எனாட்டமி எப்படி இருக்கும்னா, அதில் வந்து பீக் ஜாஸ்தியாக இருக்கும், லென்த் கம்மியாக இருக்கும். அதாவது ரவுண்ட்னஸ் இருக்காது, ஆனால் ஹைட் நிறையா இருக்கும். ஸோ ஃபுல்னஸ் அண்ட் ரவுண்ட்னஸ் விரும்புகிறவங்க லாரி ஸ்காட் அதாவது ப்ரீச்சர் கர்ல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஹைட் வேணுங்கிறவங்க வந்து ராபி ராபின்சனோட ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பைசப் ஷேப்பே மாறல. பைசப்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மசில்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதோட ஷேப் வந்து நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். எக்ஸசைஸ் மூலமாக நம்மளால் அந்த மசிலுக்கு க்ரோத் கொடுக்க முடியும், சைஸ் கொடுக்க முடியும், ஆனால் ஷேப் மாற்ற முடியாது. ஒரு சின்ன சர்க்கிளை பெரிய சர்க்கிளாக மாற்ற முடியும், ஒரு சின்ன ஸ்கொயரை பெரிய ஸ்கொயராக மாற்ற முடியும், ஆனால் ஒரு சர்க்கிளை ஸ்கொயராக மாற்ற முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.